இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறத மட்டும் நீ மனசுல வச்சுக்க. நீ எனக்கு ஓட்டு போடு போடாம போ, அதை பத்தி எனக்கு கிடையாது. நான் ஒரு கூரை வீட்டுல வாழ்றேன், எனக்கு கதை கூட கிடையாது. ஒரு மூங்கில் தட்டியை சாத்தி வச்சுட்டு போவேன். அதுல ஓட்டையா இருக்கும்போது சாக்கு இருக்கல தம்பி, சாக்கு துணி அதில் கட்டி மறைச்சி சாத்தி வச்சுட்டு ஒரு சின்ன கம்பியை கட்டி இந்த பக்கம் இருக்கிற கட்டையில கட்டிட்டு போய் வந்து வீட்டுக்குள்ள நான் வருவேன். வேலையை முடிச்சு கூழ் இருக்குது, கஞ்சி இருக்குது, ஒண்ணு இல்ல பழைய தண்ணி தான் இருக்கு, இந்த நீச்சல் தண்ணி எதையோ குடிச்சு தம்பி நான் பாட்டுக்கு படுத்துருவேன். ஆனா தெருவில் இருக்கிற எல்லாரும் அதோ வர்றான் போறான் அப்படின்னு நினைப்பாங்க. நான் வாழ்கிற வாழ்க்கை தற்சார்பு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு சிறுமையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் வெறுமைக்கு எனக்கு பசிக்குது வழி இல்லைன்ட்டு எதிர்த்த வீட்டில் பிரியாணிக்கு என்னைக்கு கையேந்திரனோ அன்னைக்கு நான் பிச்சைக்காரனா இருந்தேன். இதான் தம்பி. அந்த பிரியாணிக்கு ஆசைப்படாம என் வீட்டில் இருக்கிற கூலை ஒரு வெங்காயத்தை கடிச்சிட்டு கருவாட்டை சுட்டு அல்லது எதையாவது ஒன்று வச்சு சாப்பிட்டு ஒரு துவையில அரைச்சு சாப்பிட்டு நிம்மதியா படுக்கிறல்ல, இதான் தம்பி தற்சார்பு. விளங்கிச்சா? இந்த உலகத்துல இந்த நாட்டுல உங்க அண்ணனை தவிர இதை எவனும் மேல அக்கறையா இதை கற்பிக்க மாட்டாங்க.